உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு மத்திய அரசே போதும், மாநில அரசு தனியாக எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத மத்திய அரசு இப்போ தந்திருக்கு. இதைத்தான்ப்பா நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இப்போ ஒருபடி மேலே போயிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும், அந்த அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. மத்திய அரசு அந்த அதிகாரம் மாநிலத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டே இருந்தாங்க. இது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் தமிழக அரசுக்கு தனியாக அதற்கு ஒரு உரிமை இருந்தது, அவங்க எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தமிழக அமைச்சர்கள் மத்தியிலும் சரி, தமிழக அரசியல்வாதிகள் மத்தியிலும் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு இப்போ முடிவு கிடைச்சிருக்கு. அடுத்து வரப்போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் போதே அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்பப்போ எடுப்பாங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கு, நீங்க வேணா எடுத்துக்கங்க தேவைப்பட்டா அப்படிங்கிறத மத்திய அரசு ஏற்கனவே சொல்லி இருந்தும் மாநில அரசு அது எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாநில அரசு மேலே இருந்தது. அந்த ஒரு குற்றச்சாட்டை தாண்டி இப்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுவதால் அது எடுக்கப்படும் பொழுதே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையிலே ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இதனை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்கிறாரு அதிகாரப்பூர்வமாக. டெல்லியிலே பிரதமர் மோடி தலைமையிலே மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்திலே இப்படி ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முடிவு செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. அதில் என்ன விஷயம் பேசப்படுது அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிறத இப்போ தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் உறுதியாக கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு முடிவை அவர்கள் ஆதரித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. மத்திய அரசு இப்படி ஒரு ஒப்புதலை அமைச்சரவையில் கொடுத்த உடனே இந்த கோரிக்கையை காங்கிரசும் திமுக கட்சிகள்லாம் ஏற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசுடைய இந்த அறிவிப்புக்கு தான் நன்றி சொல்வதாகவும் பாராட்டுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசு கிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா இருக்கும் பொழுது தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு திமுக அரசு அதை கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இந்த திரும்பவும் தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. 93 ஆண்டுகள், ஏறக்குறைய 90 ஆண்டுகள் சொல்லலாம், 90 ஆண்டுகளுக்கு பிறகு, 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவது அப்படிங்கிறது மனதார நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1865ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒரு மாகாணமாக வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்தியாவில் மேற்கோள் காட்டி ஒரு முதல்ல நடந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. 1931 மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கடைசி முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது சுதந்திர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த சாதிகள் குறித்த விபரம் அப்படிங்கிறது சேர்க்கப்படாமலே இருந்தது. இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே சேர்க்கப்பட்டு இருந்தது. மற்ற சாதிகள் குறித்த முறையான சரியான தரவுகள், தகவல்கள் அதுல இல்லாம இருந்தது. ஆகவே மற்ற சாதியினருடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 1931ஆம் ஆண்டுல என்ன கணக்கெடுப்பு எடுத்தாங்களோ அந்த விகிதாச்சாரம் தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டாலும் கூட சாதி தொடர்பான, சாதி வாரியாக மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தொடர்பான எந்த ஒரு தகவலும் தரவும் அதுல சேர்க்கப்படல, அதுல வெளியிடப்படவும் இல்லை. இந்தியாவுடைய கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 எடுத்தாங்க. அதற்கு அடுத்த கணக்கெடுப்பு 2021 மேற்கொள்ளப்பட்டு இருக்கணும். ஆனால் அது எடுக்கப்படவில்லை. அதை எடுக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பல பேர் ஏற்கனவே கருத்தாக முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு தற்போது இப்போதான் மத்திய அரசு நகர்ந்து வந்திருக்கிறது. மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு தகவலை மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் மூலமாக கொடுத்திருக்கு. அதே சமயத்தில் மாநில அரசுகள் தனியாக இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையுமே அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகட்டும், சித்தராமையா
கர்நாடக முதல்வர் அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வச்சதாகட்டும், இதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு சூழ்நிலையிலே இப்போது மத்திய அரசு இப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு முடிவை அமைச்சரவை ஒப்புதலோடு அறிவித்திருப்பது அப்படிங்கிறது பல பேருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமாக திருப்பமாக தான் இருக்கு. இந்த ஒரு விவகாரத்திற்காக ஏற்கனவே நிறைய செய்திகள் இருந்தது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விவகாரம் தொடர்பாக நிறைய செய்திகள் இருந்தது. தமிழகத்திலே கடந்த 3 முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை திமுக வேண்டுமென்றே தடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. அந்த ஒரு கருத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக பாமக நிறுவனராக இருந்த ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், எடுக்கப்பட வேண்டும், அதை திமுக தடுத்து வைக்கிறது, தள்ளி போடுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே போன்றுதான் சீமான் அவர்களும் நிறைய கேள்விகளை இது தொடர்பாக எழுப்பிக் கொண்டே இருந்தார். அருந்ததியினர் உள் இடஒதுக்கீடு தொடங்கி தற்போது வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனை வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே இந்த சமூகத்துக்கு எவ்வளவு விழுக்காடு அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல பல்வேறு பிரச்சனைகள் நிலவி கொண்டு வருகிற இந்த ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே முதல்வர் கருணாநிதி டைம்ல இருந்த அந்த சட்டநாதன் கமிஷன் அறிக்கை, அந்த அறிக்கையுடைய பரிந்துரையை கருணாநிதி ஏற்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. இசைவியலாளர் அப்படிங்கிற ஒரு சாதியினர் எம்பிசிக்குள்ள வந்தது தொடர்பாக வன்னியர்கள் பல பேரும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டிலே எத்தனை சதவீதம் தமிழர்கள், 89% தமிழர்கள், பிறமொழியினர் இவ்வளவு சதவீதம் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் பேசப்பட்டு இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழ் குடிகள், தமிழ் சாதி பிரிவுகளை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேரு, அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீடு எவ்வளவு வழங்கப்படுகிறது, எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த விவாதம் கடந்த 2-3 ஆண்டுகளாக மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் மிக அண்மையிலே நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நிலம் தொடர்பாக ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் போட்டு அதற்கும் தங்களுடைய கோரிக்கையை, கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு என்ன பயம்? தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும். இது ஒரு 45 வருஷ போராட்டமாக வன்னியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் ஒரு மேடையிலே அண்மையிலே பேசியிருந்தார். அந்த ஒரு விஷயமும் நம்ம நினைவூட்ட வேண்டியதா இருக்குது. இன்னொரு புறம் திருமாவளவன் உள்ளிட்டோர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கான முழு அதிகாரமும் மத்திய அமைச்சரவை கையில் இருக்குது, மத்திய அரசு கையில் இருக்குது, அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம திரும்பி சொல்றோம். மாநில அரசுக்கு என்னதான் எடுத்தாலும் கூட அது ஒரு சர்வேவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இருக்கலாமே தவிர சென்சஸா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திமுக தரப்புல இருந்தும் திமுக தோழமை கட்சிகளுடைய தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டு இருந்த கருத்தா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க தெரிவிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய டிஎன் மீடியா 24/7லையும் ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கோம். அதுல தமிழர் அறிவர் இயக்கத்தை சேர்ந்த அறிவன் சீனிவாசன் பல்வேறு சமயங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு தரவை சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழகத்திலே 3 ஆண்டுகள் இருப்பவர்கள் எவருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அரசாணை வந்திருக்கிறது. தமிழர் வேலை தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு கல்வி மற்றும் வேலை சார்ந்த உரிமையியல் போராட்டங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உரிமையியல் போராட்டங்கள் தொடர்ந்து அதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு எட்டுனதுக்கு பிறகு இது தமிழர்களுக்கு கிடைக்க போகிறதா, 3 வருடம் எங்க இருந்தால் அனைவரும் தமிழர்கள் தான், யாவரும் தமிழர்கள் தான் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையிலே இங்கு தமிழர்கள் ஆனவர்களுக்கு கிடைக்க போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு போன்று ஒரு விஷயத்தை உடனடியாக எடுத்தாதான் நம்ம முடிவு செய்ய முடியுமே தவிர, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த தமிழர் வேலை, தமிழருடைய உரிமைகள்லாம் தமிழருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போராட்டமும் அந்த ஒரு கோரிக்கையும் நீர்த்து போய்விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுக்கு பிறகு அதிலே தமிழர் அல்லாதவர் கூட தமிழர் என்று சொல்லிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். தமிழர் அல்லாத பிற மொழியினர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிக்குள், அந்த பட்டியலுக்குள் நுழைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயம் இப்படி தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையா இருக்கோ அது போன்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக கர்நாடகாவில் லிங்காயத் மற்றும் ஒக்காலியா இந்த ஜாதியினர், அவர்கள் 2 பேருமே பெரும்பான்மையினர். இதுல யாருக்கு அதிக
உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் வந்து போய்கிட்டே இருக்கு. அதனால அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டிய தேவையை சித்தாராமையா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே பீகார்ல நடத்தப்பட்டது வந்து ஒரு முன்மாதிரியாக குறிப்பிடப்பட்டது, உதாரணமாக சொல்லப்பட்டு இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 93 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே முக்கியமான ஒரு நகர்வாக, முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் வாயிலாக சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தமிழ் சார்ந்த நிறைய தரவுகளை, பேசுபொருள்களை நாம் நிகழ்ச்சியினுடைய விவாதித்துக் கொண்டு வருகிறோம். அந்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து காணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி.